சின்ன மருமக சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேது வந்து ரவுடிகளோட சண்டை போட்டு பணத்தை வாங்கி தமிழுக்கிட்ட கொடுத்துட்றாரு. ஆனால் தமிழோ பணத்தை வாங்கிட்டு இதுக்கு இந்த பணம் எங்களுக்கு கிடைக்காமலேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சேது மேலே உள்ள கோவத்தை இப்படி வெளிக்காட்டுறாங்க. உடனே வசந்தி இருந்துக்கிட்டு, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா, உன்னோட வீண் கோபத்தால் உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத, வா டாக்டர் ஃபீஸை கட்டவும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஃபீஸை கட்டிடுறாங்க. என்ன ஒன்று, தமிழ் எதிர்பார்த்த மாதிரி உள்ளூரில் இருக்கிற காலேஜில் சீட்டு கிடைக்காம பக்கத்து ஊருக்கு போய் தான் படிக்கிற மாதிரி சீட்டு கிடைக்கிது. இருந்தாலும் இந்த விஷயத்தை தமிழ் பெருசாக எடுத்துக்காம எனக்கு டாக்டர் சீட்டு கிடைச்சா போதும் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக டாக்டர் சீட்டை வாங்கிட்டு வெளியில் வந்து அம்மாவும் தமிழும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு அடுத்த சீனில் இந்த ஈஸ்வரி பொம்பளை வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட, உங்களுக்கு விஷயம் தெரியுமா, சேது ரவுடியை கூட சண்டை போட்டு ஒரு குடும்பத்தோட பணத்தை மீட்டு கொடுத்துருக்காரு, அது பேப்பர்லலாம் வந்திருக்கு அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட இந்த ஈஸ்வரி பற்ற வைக்குது. அதுவும் சேது யாருக்கு உதவி இருக்காருன்னு தெரியுமா, தமிழுக்கு தான் உதவி இருக்காரு. இங்கிட்டு தமிழ் மேலே கோபம் இருக்கிற மாதிரி வெளியில் காட்டிக்கிட்டு அங்கிட்டு போய் தமிழுக்கு உதவுறாரு அப்படின்னு ஈஸ்வரியும் சித்ராவும் ராஜாங்கத்துக்கிட்ட சேதுவை பற்றி சொல்லி ஏற்றி விடுற மாதிரியே பேசுதுங்க. அந்த சமயம் கரெக்டாக சேது வீட்டுக்குள்ளே வந்து ஈஸ்வரிக்கிட்டையும் சித்ராக்கிட்டையும் கோபப்படுறாரு. விஷயம் தெரியாமல் பேசாதீங்க, அந்த இடத்துல யாராக இருந்தாலும் நான் உதவி பண்ணியிருப்பேன், அதுவும் ரவுடிகளை அடிச்சுட்டு பணத்தை எடுத்து கொடுக்கும்போது தான் அது தமிழோட பணம் அப்படின்னு தெரியும், எதையுமே தெரியாமல் பேசாதீங்க அப்படின்னு சேது கோபப்படுறாரு. உடனே ராஜாங்கம், சரிப்பா சரிப்பா விடுப்பா, நீ உன் ரூமுக்கு போப்பா அப்படின்னு சமாதானம் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. அடுத்த சீனில் இந்த சாவித்திரி பொம்பளையை பார்த்துட்டு அந்த ரவுடி பயலுக பேசிக்கிட்டு இருக்காங்க. அக்கா, இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சுக்கா, திடீர்னு ஹீரோ மாதிரி உள்ளே பூந்து சேது எங்களை போட்டு அந்த அடி அடிச்சிட்டாப்புல அப்படி இப்படின்னு இந்த ரவுடி பயலுக சாவித்திரி கிட்ட புலம்ப, உடனே சாவித்திரியும் ரவுடி பயல்களை பிடிச்சி திட்டுன்னு திட்டுது. டேய், நீங்களாம் எந்த வேலைக்கும் ஆக மாட்டீங்கடா, ஏன்டா இப்படி இருக்கீங்க, அது சரி உங்கள் மூஞ்சி இஞ்சியை சேது பார்த்துட்டானா, அதை சொல்லுங்கடா அப்படின்னு சாவித்திரி கேட்க, இல்லைக்கா எங்கள் மூஞ்சியை பார்க்கலக்கா, நாங்கள் ஃபுல்லாக கச்சிப்பை மூஞ்சியில் கட்டியிருந்தோம், பார்க்கல அப்படின்னு ரவுடி பயலுக சொல்கிறானுங்க. உடனே சாவித்திரி சொல்லுது, சரி எப்படியோ பார்க்கல போதும், இனிமே இந்த ஊர் பக்கத்திலே வந்துடாதீங்கடா, சேது கண்ணிலெல்லாம் மாட்டிடாதீங்க, எங்கிட்டாவது போய் தொலைஞ்சிடுங்க அப்படின்னு சாவித்திரி அந்த ரவுடிகளை திட்டி அனுப்பிடுது. அதே நேரத்தில் இந்த ரவுடி பயல்களோட சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்கிறத தமிழும் வசந்தியும் பார்த்துடுறாங்க. உடனே தமிழ் இதை மொபைலில் வீடியோவாகவும் எடுத்து வச்சிடுறாங்க. அதுவும் இந்த ரவுடி பயலுக சேதுவோட சண்டை போடும்போது மட்டும்தான் மூஞ்சியில் கர்ச்சீஃபை கட்டியிருந்தாங்க, மற்றபடி தமிழ்கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு போகும்போது யாருமே கர்ச்சீஃபை கட்டலை. இதனால் தாங்கிட்ட இருந்து பணத்தை திருடினது யாருன்னு தமிழுக்கு நல்லாவே தெரியும். ஆக அதே ஆள் சாவித்திரி கிட்ட இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே தமிழுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருது. அதனால தான் இந்த சம்பவத்தை கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்னு இவங்க மொபைலை எடுத்து வீடியோவாகவும் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனால் தமிழ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சேது தான் சாவித்திரியை வச்சு நம்ம பணத்தை திருட திட்டம் போட்டு அதுக்கப்புறம் அவரே வந்து காப்பாற்றி கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்மளை சமாதானப்படுத்துறதுக்கு தான் இப்படி ஒரு நாடகத்தை போட்டிருக்காரு அப்படின்னு தமிழ் தப்பாக நினச்சிக்கிறாங்க. அதுவும் உள்ளூரில் டாக்டர் படிக்கிற காலேஜில் சீட்டு கிடைக்கல. ஆக சேதுவும் சாவித்திரியும் சேர்ந்து போட்ட இந்த திட்டத்தால் தான் நமக்கு உள்ளூரில் சீட்டு கிடைக்காம போச்சு அப்படின்னு ரொம்பவும் கோபப்படுறாங்க தமிழ். அதே கோபத்தோட சேதுவை போய் பார்த்து சேதுக்கிட்ட தமிழ் மொபைலை எடுத்து வீடியோவாக காட்டி, நீங்களும் உங்கள் அத்தையும் சேர்ந்து தான் இந்த பிளானை போட்டிங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இப்படி சீப்பாக நடந்துக்காதீங்க அப்படின்னு சேதுவை தமிழ் திட்டுறாங்க. அதுக்கு சேதுவோ, உனக்கு போய் நான் உதவி செஞ்சேன் பாரு, என்னைய செருப்பால் அடிக்கணும், இரு உனக்கு உண்மை என்னன்னு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு தமிழை வலுக்கட்டாயமாக பிடிச்சி வண்டியில் உட்கார வச்சு நேராக சாவித்திரி இருக்கிற இடத்துக்கு போய் மொபைலை சாவித்திரி கிட்ட காட்டி சாவித்திரியை ஓங்கி அடிச்சு போடுறாரு இந்த சேது. அடிச்சு புட்டு, உங்களுக்கும் இந்த ரவுடி பயல்களுக்கும் என்ன சம்மந்தம், நீங்கள் என்னன்னாலும் செஞ்சு தொலைங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் உங்களால் கண்டவகிட்டலாம் நான் பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு தமிழை சொல்கிற மாதிரி குத்தலாக பேசுகிறாரு சேது. அதே சமயம் நம்மளோட எல்லா விஷயமும் சேதுவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு போலையே அப்படின்னு சாவித்திரி நடுநடுங்கி போகுது.